ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணின் கருவில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இப்பெண்ணின் சிகிச்சை செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சாடியுள்ளார். கடந்த 6ஆம் தேதி திருப்பூரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு ரயிலில் பயணித்த 36 வயதான 4 மாத கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டார். இது தொடர்பாக ஹேமராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் கர்ப்பிணிக்கான சிகிச்சைக்கு ஆகும் முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கருச்சிதைவு ஏற்பட்ட செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பெண்ணுக்கும் அவரது குடும்பத்திற்கும் தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டார். அதோடு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஹேமராஜ் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை பட்டியலிட்டுள்ளார். பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக குற்றம் சாட்டினார். சமூக விரோத செயல்களில் ஈடுபட திமுகவினருக்கு கட்சி கொடி லைசன்ஸ் போன்று இருப்பதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களும் வரிசை கட்டி நிற்பதாக எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை சாடியுள்ளார். இதற்கிடையே கர்ப்பிணியை தள்ளிவிட்ட நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் முதலமைச்சருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது.